உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? இந்த தாமினி அக்கா இருக்காங்களே, இவங்க என் அப்பா மேலயும் பாட்டி மேலயும் எப்படி எல்லாம் பழி போட்டாங்க தெரியுமா? எங்க அப்பாவும் பாட்டியும் பேராசை பிடிச்சவங்கன்னு சொன்னாங்க. என்ன வளர்த்து ஆளாக்கி இந்த வீட்டுக்கு அனுப்புனது நான் இங்க வந்து மோகனையாவை மயக்கிறதுக்காகவா? என்ன தாமினி அக்கா, எங்க அப்பாவையும் பாட்டியும் பார்த்து இப்படி தானே பேசுனீங்க? நான் சொல்றதெல்லாம் பொய் கிடையாது. ரதா, நீ இந்த அளவுக்கு கீழ்த்தரமா போவன்னு எப்பவும் எதிர்பார்க்கல. இன்ஸ்பெக்டர் மேடம், எனக்கு ராதாவுக்கு கல்யாணம் ஆகல, ஆக போறதும் இல்ல. இது எல்லாமே பொய் தான். ராதா, நீ எதுக்கும் தயங்க கூடாது. இப்ப ஏதாவது பண்ணியே ஆகணும். சரி, யார் சொல்றது உண்மை யார் சொல்றது பொய்ன்னு இப்ப தெரிஞ்சிடும். குஷி, என்ன மன்னிச்சிரு. ஆனா இந்த நேரம் நீ எனக்கு துணையா இருக்கணும். வித் பிளஷர் ராதா. அதான் நானும் யோசிச்சுட்டு இருந்தேன், இங்க இவ்ளோ ஆக்ஷன் டிராமா நடந்துட்டு இருக்கு, ஆனா என்னோட கேரக்டர் இன்வால்வே ஆகலையேன்னு. இந்த சூப்பர் டிராமா நான் இல்லாம எப்படி ஹிட் ஆகும்? என் பொண்ணு இதெல்லாம் இன்வால்வ் பண்ணனா அப்புறம் நான் உன்னை சும்மா விட மாட்டேன். நானும் அதை தான் விரும்புற மோகனியா, நீங்க என்ன விடக்கூடாது. ஐயோ, மோகனையா, நான் சொல்றது பொய்யா இருந்தா குஷியோட தலைமையில கை வச்சு சத்தியம் பண்ணுங்க. நம்ம 2 பேரும் மாலை மாத்திக்கல. சத்தியம் பண்ணுங்க. மோகன், வேண்டாம் மோகன். மோகன், மாலை மாத்திக்கிட்டோம்.
ஆனா அப்ப நம்ம அக்னிய வள வரலையா? வந்தோம். ஆனா எனக்கும் மோகன் ஐயாவுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்றதுக்கு இதுதான் ஆதாரம். இதுக்கு மேல நான் மோகன் ஐயாவோட மனைவின்னு சொல்றதுக்கு நான் என்ன பண்ணணும்? நான் மோகன் ஐயாவோட மனைவி, அவர் என்னோட கணவர், எங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. உங்ககிட்ட நான் கெஞ்சி கேக்குறேன், எனக்கு நீதி வேணும். எனக்கு என்னோட உரிமையை திரும்ப வாங்கி கொடுங்க. மிஸ் தாமினி, இப்பதான் எல்லாம் நிரூபணம் ஆயிடுச்சுல ராதா. ஒரு செகண்ட் இன்ஸ்பெக்டர் மேடம். நான் சத்தியம் பண்ணிட்டேன்ல, இப்ப ராதாவும் குஷி மேல சத்தியம் பண்ணணும். குஷியோட தலை மேல இப்ப ராதாவை கை வைக்க சொல்லுங்க. மோகன் என்ன பண்ற? இவ்வளவு நேரம் பண்ணதெல்லாம் வீணா போயிட போகுது. ராதா, குஷியோட தலை மேல கை வை. நீ சத்தியம் பண்ண. ஆமா ராதா, தலையில கைய வை. நாம அக்னிய வலம் வந்தோம். ஆனா நான் உன் கழுத்துல தாலியை கட்டினா ராதா, குஷி மேல நீ போய் சத்தியம் பண்ண மாட்டேன்னு எனக்கு தெரியும். ராதா சில், நீ என் மேல போய் சத்தியம் பண்ண. கடவுள் கிருஷ்ணா சொல்லியிருக்காரு, ஒரு பொய்யால ஒரு நல்லது நடக்கும்னா அது 100 உண்மையை விட பெட்டரா தான் இருக்கும். என்னால குஷி மேல போய் சத்தியம் எல்லாம் பண்ண முடியாது.
இல்ல. நான் உன்னோட நெத்தியில குங்குமத்தை வச்சனா? இல்ல. அட இப்ப இதுக்கு மேல நிரூபிக்க ஏதாவது இருக்கா? இதுக்கு மேல இவ என்ன சொல்லுவா? இந்த ஒரு கேள்வியில இவளோட மொத்த ஆட்டமும் முடிஞ்சு போச்சு. நெத்தியில குங்குமம் இல்ல, கழுத்துல தாலி இல்ல, அப்புறம் என்ன கல்யாணம் இது? சொல்லுங்க. தாமினி அக்கா, அப்போ சேர்ந்து அக்னிய வள வர்றது கல்யாணம் கிடையாதா? ஏழு சுத்தம் 7 வாக்குகளோட இணைஞ்சிருக்கு. 7 வாக்கும் 7 ஜென்மத்தோட. எனக்கும் மோகனையாவுக்கும் 7 ஜென்மத்துக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. குங்குமம் இல்லாம, கழுத்துல தாலி இல்லாம எந்த கல்யாணம் முழுமையடையும்? வெறும் அக்னிய வலம் வரதெல்லாம் கல்யாணம் இல்ல, புரியுதா? ராதாவை கல்யாணம் பண்ணிக்க உங்களுக்கு விருப்பம் இல்லனா அப்புறம் எதுக்காக அக்னியை வலம் வந்தீங்க? ஐயோ மேடம், முக்காடுக்குள்ள இருந்தது ராதானே எனக்கு தெரியாது. ஹா! கல்யாண பொண்ணு யாருனே பார்க்காமலே அக்னியை வலம் வந்தீங்களா? சரி, நான் சொல்றதை நீங்க கேட்க மாட்டீங்கன்னா அப்ப என்ன கேட்க விரும்புறீங்களோ அதையே நான் சொல்றேன். உங்களுக்கு நான் இப்ப என்ன சொல்லணும்? நான் ராதாவோட அக்னியை வலம் வந்துகிட்டு இருந்தா கல்யாணம் நடந்துச்சு. ஆனா நடுவுல எனக்கு மூளை குழம்பிடுச்சு. நான் அப்பதான் சடனா ரியலைஸ் பண்ணேன், ராதா எனக்கும் என் குடும்பத்துக்கும் ஏத்தவ இல்லைன்னு. இதைத்தான் உங்களுக்கு கேட்கணும்ல? அப்ப சரி கேட்டுக்கோங்க, இது என்னோட விருப்பம் தானே, இது என்னோட முடிவு தானே. நான் என்னோட முடிவை எடுக்கலாம்ல. அதுக்கு எனக்கு உரிமை இருக்கா இல்லையா? எஸ், இருக்குல்ல. மோனையா, கல்யாணத்தை பாதியில நிறுத்துற உரிமை உங்களுக்கு இருக்கு. ஆனா சத்தியத்தை மீறக்கூடாது. என்ன சத்தியமா? என்ன சத்தியம்? காதல் சத்தியம். என்ன காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சத்தியம் பண்ணீங்களே. என்ன 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 உளற நீ? எப்ப நான் உனக்கு ஐயா, நம்ம காதலையாவது தயவு செஞ்சு பொய்ன்னு சொல்லாதீங்க. என்கிட்ட ஆதாரம் இருக்கு. இந்த புக்கப்படி இன்னைக்கு நான் உனக்கு பரிச்சை வைக்கிறேன்.
இங்க பாரு குஷி, கீழே இறங்கி என் கையை நான் பிடி. கீழே வர மாட்டேன். குஷி, ராதா, இதெல்லாம் பாருங்க, நல்லா பாருங்க. அந்த போட்டோல மோகனைய என்ன காதலோட பார்க்கலன்னு சொல்லுங்க. அப்புறம் அப்புறம் இது இங்க நானும் மோகனையாவும் சும்மா சேர்ந்து நிக்கல. வாழ்க்கையோட பாதையில ஒன்னா இருந்திருக்கோம். நானும் மோகனையாவும் சேர்ந்துதான் குஷிய போர்வெல்ல இருந்து தூக்கணும். குஷியும் அவ ஃப்ரெண்ட்ஸையும் அந்த பாம்பு வச்சிருந்த பஸ்ல இருந்து காப்பாத்தணும். நீங்களே சொல்லுங்க, எங்க 2 பேருக்கு நடுவுலயும் காதல் இல்லைன்னா நாங்க எதுக்காக ஒருத்தருக்கு ஒருத்தர் உயிரை பணைய வைக்க போறோம் சொல்லுங்க? எங்க 2 பேருக்குள்ளேயும் காதல் இல்லைன்னா நாங்க ஒருத்தருக்காக ஒருத்தர் எதுக்கு உயிரை பணைய வைக்க போறோம் சொல்லுங்க? மோகன் ஐயா, நான் உங்களுக்கு மிகப்பெரிய அநியாயம் பண்றேன்னு எனக்கு தெரியும். என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. ராதா, எமோஷனல் ஆகுறதுக்கு இது நேரம் இல்ல. நீ பண்றத தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இரு. இப்ப நீங்க இந்த படத்தெல்லாம் பார்த்து சொல்லுங்க. உங்களுக்கு என்ன தோணுது? நீங்க என்ன சொல்ல போறீங்க? ஒண்ணு இந்த மோகன் ராதாவை காதலிக்கிறாரு, இல்ல ஒரு அப்பாவி பொண்ணு ஆசை காட்டி ஏமாத்திருக்காரு. ஆமா, அதான் நடந்திருக்கு. இவரு என்னோட அப்பாவி தனத்தை தப்பா பயன்படுத்தியிருக்காரு. ராதா, நான் ஒரு அப்பாவி. இவரோட வலையில விழுந்துகிட்டே இருந்தேன், என்ன விழ வச்சுக்கிட்டே இருந்தாரு. இல்ல, அப்புறம் இவரு என்ன காதலிச்சாரு, ஆனா என்ன விட்டுட்டாரு.